ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ஒரு சர்வைவல் த்ரில்லர் படமாக வெளியான ஒன்லி தி பிரேவ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமா இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கிரானைட் மவுண்டன் ஹாட் ஷாட்ஸ் அப்படின்ற எலைட் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டீம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கம்யூனிட்டியே அழியக்கூடிய ஒரு வைல்ட் ஃபயர்ல இருந்து எப்படி காப்பாத்தினாங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்பைரிங் ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. எரிக் மார்ஷ் பாத்தீங்கன்னா இந்த டீம் உடைய லீடா இருக்காரு. இவர் தன்னுடைய டீமை ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாரு. அப்பதான் அந்த ஃபயர் இன்சிடென்ட் நடக்கும்போது சரியான நேரத்துல போய் அங்க சால்வ் பண்ண முடியும். நியூ கமரா இருக்கிற பிரெண்டன் பாத்தீங்கன்னா அந்த டீம் உடைய ட்ரஸ்ட்டை சம்பாரிச்சு தன்னுடைய லைஃபை ரீபில்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இந்த மாதிரியான டேஞ்சரஸ் வைல்ட் ஃபயர்ஸை அணைக்கும் போது அந்த டீமுக்குள்ள ஒரு ஃபேமிலி பாண்டிங் அப்படின்றது கிரியேட் ஆகுது. ஒரு கட்டத்துல ஒரு டெட்லியஸ்ட் வைல்ட் ஃபயர் அப்படின்னு கருதப்படுற யார்னல் ஹீல் ஃபயரை நிறுத்துறதுக்காக இவங்க போறாங்க. போன இடத்துல இவங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் என்ன, இவங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் டிசைன் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. விஷுவலா நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபயர் வர அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு வைட் ஆங்கிள் ஷாட்ல காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஃபயர் எந்த ரூட்ல வந்து டிராவல் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான புது விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு ஃபயர் ஃபைட்டரோட லைஃப்ல எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க கூடவே போய் டிராவல் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலை இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தரும். ஒரு பவர்ஃபுல்லான ட்ரூ ஸ்டோரி எடுத்து ஒரு இம்பாக்ட் குறையாம எமோஷனல் டெப்த்தோட சொல்லியிருக்காங்க. அது இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஃபயர் ஃபைட்டருடைய பர்சனல் லைஃப் பத்தின எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அதுக்கான எமோஷனல் பே ஆஃபும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வைல்ட் ஃபயர் வர அந்த சீக்வன்சஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்காவும் சஸ்பென்ஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. படத்துடைய ஃபைனல் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பிரேக்கிங் அண்ட் எமோஷனல் கிளைமேக்ஸை கொடுத்திருப்பாங்க. ஸ்ட்ராங் சினிமாட்டோகிராஃபி அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இந்த படத்துக்கான விஷுவல்ஸ் எல்லாத்தையும் எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு, பட் அது படத்துடைய ஃப்ளோ அஃபெக்ட் பண்ணல. சோ அதை பத்தி நம்ம பேச வேணாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். 2017 வெளியான சிறந்த படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அலர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஒன்லி தி பிரேவ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7.5 out of 10.